டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரைசேஷன். ஆக்சுவலா அப்படின்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபேக்டரைசேஷன் இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தா நீங்க ஃபேக்டரைசேஷன் பாக்குறீங்க. ஸோ அப்படின்னா என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரைசேஷன், ஃபேக்டரைசேஷன்னா என்ன அப்படின்னா, ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா காரணியாக்கம் சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ ஃபேக்டரைசேஷன் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஒரு பாலினாமியல் கொடுப்பாங்க, ஒரு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்தா அதை எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்டரைசேஷனை நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க ஒவ்வொரு சம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபேக்டரைசேஷன்லயே வந்து டைப்ஸ் வந்து இருக்கு. எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரைசேஷன் இருக்குன்னா 5 டைப்ஸ் இருக்கு. அதாவது 5 டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரைசேஷன் இருக்கு. ஸோ வந்து ரொம்ப காமனா தான் நம்ம வந்து ஒரே ஒரு மெத்தட் வந்து நம்ம எப்போதுமே யூஸ் பண்ற மெத்தட். காமனா ஒரு 4 டைப்ஸ் வந்து காமனா நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்பயாவது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு மெத்தட் மட்டும் நம்ம எப்போதுமே அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா அது என்ன மெத்தட்னா ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ax² + bx + c. ஸோ இந்த மெத்தட் தான் மோஸ்ட்லி வி ஆர் யூசிங். ஓகேங்களா? நம்ம எப்போதுமே நம்ம யூஸ் பண்றது இந்த 5th மெத்தட் தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த 4 மெத்தட் வந்து காமனான மெத்தட். ஓகேங்களா? அந்த மெத்தட் தான் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பார்க்க போறோம். இந்த 5 டைப்ஸ்ல 4 டைப்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்துருவோம். இந்த 5th டைப் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது பார்ட் 2ல பார்ப்போம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 4 பாலினாமியல் அதாவது ஃபேக்டரைசேஷன் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃபேக்டரைசேஷன் பை டேக்கிங் அவுட் த காமன் ஃபேக்டர் ஃப்ரம் ஈச் டேர்ம். ஸோ ஈச் டேர்ம் அதாவது 2 டேர்ம்ல இருக்கிறத காமன் ஃபேக்டர், காமனா இருக்க நம்பர்ஸை வெளியே போட்டு ஃபேக்டரைஸ் எப்படி பண்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபேக்டரைஸ் 4x² y + 8xy. ஸோ இதை எப்படி வந்து நம்ம காமனா நம்ம வெளியே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா லிசன் பண்ணுங்க. இப்போ எக்ஸ் இருக்கு, இங்க y இருக்கு, இங்க எக்ஸ் டேர்ம் இருக்கு, இங்க y டேர்ம் இருக்கு. ஸோ வந்து 2 இதுலயுமே வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்கு, y இருக்கு, y இருக்கு. ஸோ நான் ஒரு எக்ஸை வெளியே எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் yமே ரெண்டுமே காமனா இருக்கு 2 டேர்ம்லயுமே. ஆக்சுவலா இது 1 டேர்ம், இது செகண்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம். ஸோ 2 டேர்ம் இருக்கு. 2 டேர்ம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் இருக்கு, எக்ஸ் ஒய் செகண்ட் டேர்ம்லயும் இருக்கு. நான் காமனா நான் என்ன எடுக்கிறேன்னா எக்ஸையும் ஒய்யையும் காமனா நான் வெளியே எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 4 இருக்கு, 8 இருக்கு. ஸோ 4 டேபிள்ல வந்து 8 போகுமானா போகும். எத்தனை டைம்ஸ் போகும்னா 2 டைம்ஸ் போகும். அதாவது 4 2s are 8. ஸோ 2 டைம்ஸ் போகும். 8ம் போகும். ஸோ எக்ஸ் ஒய் இருக்கு. ஸோ எக்ஸ் ஒய்யை வந்து நான் காமனா நான் வெளியே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து 8 வந்து 4 டேபிள்ஸ்ல 2 டைம்ஸ் போகுது. 4 இருக்கு, 8 இருக்கு. காமனா ரெண்டுமே ஒரே டேபிள்ல போகும்னா 4th டேபிள்ல வந்து போகும், இல்லை 2 டேபிள்ல போகும். ஸோ நான் 4 டேபிள் நான் எடுக்கிறேன். காமனா எது இருக்குன்னா 4 இருக்கு. ஸோ நான் 4th டேபிள நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ பேலன்ஸ் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பேலன்ஸ் உள்ள என்ன இருக்கும்னா ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். ஏன்னா நான் ஒரே ஒரு எக்ஸ் நான் வெளியே எடுத்துக்கிட்டேன். x⁻2னா 2 எக்ஸ் இருக்கதா அர்த்தம் இல்லையா? ஸோ 2 எக்ஸ் உள்ளதா நான் ஒரு எக்ஸ் நான் வெளியே எடுத்து போட்டேன்னா இன்னொரு எக்ஸ் உள்ளதா இருக்கும். ஸோ எக்ஸ் பிளஸ் இங்க வந்து நான் 4 வெளியே எடுத்து போட்டுட்டேன். ஸோ 8 வந்து 4 டேபிள்ல 2 டைம்ஸ் வரும். கரெக்டா? 2 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் எக்ஸும் ஒய்யும் வெளியே தான் இருக்கு. ஸோ வேற எதுவுமே போட அவசியம் இல்லை. ஸோ இதுதான் ஃபேக்டரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மோடைய ஆன்சர் என்னன்னா 4xy x + 2. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் டைப்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டைப் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேக்டரைசேஷன் பை டேக்கிங் அவுட் த காமன் பைனாமியல் ஃபேக்டர் ஃப்ரம் ஈச் டேர்ம். ஸோ 2 டேர்ம் கொடுப்பாங்க. 2 டேர்ம்ல வந்து பைனாமியல் ஃபேக்டரை வந்து காமனா வெளியே போட்டு ஆன்சர் ஃபேக்டரைஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆக்சுவலா பைனாமியல்னா என்னன்னா பாலினாமியல். அதாவது பாலினாமியல வந்து 2 டேர்ம்ஸ் வந்தா பைனாமியல் சொல்லுவாங்க, 1 டேர்ம் வந்தா மொனாமியல் சொல்லுவாங்க, 3 டேர்ம்ஸ் வந்தா ட்ரினாமியல் சொல்லுவாங்க, ட்ரைனாமியல். ஸோ பைனாமியல் 2 டேர்ம்ஸ் வராது. அதாவது 2 டேர்ம்ஸ் உள்ள ஒரு ஃபேக்டரை காமனா வெளியெடுத்து எழுதுறதா செகண்ட் டைப்ஸ். இந்த செகண்ட் டைப்ஸ் உள்ள சம்மை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ டைப் 2ல ஃபேக்டரைஸ் 2x + 5x - y + 4yx - y. ஆக்சுவலா 2 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டேர்ம்ஸ்ல பைனாமியல் ஃபேக்டர் வந்து காமனா வெளியே எடுத்து போடுறதா இந்த டைப்.
ஸோ பைனாமியல் ஃபேக்டர்னா என்னன்னா 2 டேர்ம்ஸ் வந்திருக்கு இல்லையா. ஸோ 2 டேர்ம்ஸ் வந்து இது 2 டேர்ம்ஸா. ஸோ இது ஒரே சிங்கிள் டேர்ம். ஸோ 2 டைம்ஸா. இந்த 2 டேர்ம்ஸ் வந்து எது சேமா இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்யும் இங்க எக்ஸ் மைனஸ் ஒய்யும் வந்து சேமா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யா ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் சொல்லிட்டு நான் காமனா வெளியே எடுத்து நான் எழுதிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன பேலன்ஸ் உள்ள இருக்கும்னா 2x பிளஸ் 5. அதாவது இந்த டேர்ம்ல வந்து நான் எக்ஸ் மைனஸ் ஒய் நான் வெளியே எடுத்தேன்னா வெறுமனே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 2x பிளஸ் 5. நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ல வந்து நான் என்ன காமனா வெளியே எடுத்து போட்டுட்டேன் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து நான் காமனா வெளியே எடுத்து போட்டேன்னா எனக்கு இந்த டேர்ம்ல வெறுமனே என்ன வரும்னா 4y. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டைப் 2 இதுதான். டைப் 2 உடைய ஆன்சர். டைப் 1 பார்த்துருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைப் 2 உடைய ஆன்சர் இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப் 3 நம்ம பார்க்க போறோம். ஃபேக்டரைசேஷன் பை குரூப்பிங். ஸோ டைப் 1 பார்த்தாச்சு, டைப் 2 பார்த்தாச்சு. பைனாமியல் ஃபேக்டரை காமனா வெளியே எடுத்து போட்டு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டைப் 3 என்னன்னா ஃபேக்டரைசேஷன் பை குரூப்பிங். ஸோ இந்த டைப் தான் இப்போ நம்ம பார்க்கலாம். So type 3ல factorize x square plus yx plus z plus xy plus xz. So இந்த sum கொடுத்திருக்காங்க type 3ல எப்படி வந்து factorization by grouping. So எப்படி இது factorize பண்றதுன்னா by x square இந்த termல x இருக்குன்னா இல்ல இந்த termல இருக்கு. So plus xy plus yz எழுதிக்கிறேன். இந்த டேர்ம்ல z இருக்கு, இங்க ஒரு z இருக்கு. ஸோ xz. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா இந்த ரெண்டு டேர்ம்லயும் வந்து எது காமனா இருக்குன்னா x காமனா இருக்கு. ஸோ நான் x வந்து நான் வெளியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒன்ஸ் நான் x நான் வெளியே எடுத்து போட்டேன்னா பேலன்ஸ் ஒரு x இருக்கும். பிளஸ் இங்க xy இருக்கு, நான் x நான் வெளியே எடுத்தேன்னா வெறுமனே y இருக்கும். பிளஸ் இப்போ பாருங்க இதுல ரெண்டு டேர்ம்லயும் எது காமனா இருக்குன்னா z காமனா இருக்கு. ஸோ z நான் வெளியே எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குன்னா இந்த டேர்ம்ல அதாவது xy டேர்ம்ல z வெளியே எடுத்தா y இருக்கும், xz டேர்ம்ல z வெளியே எடுத்தா x இருக்கும். ஸோ இப்போ என்னுடைய ஆன்சர் என்னன்னா இப்போ பிராக்கெட்குள்ள போட்டிருக்கோம் இல்லையா x பிளஸ் y, இந்த பிராக்கெட்ல என்ன போட்டிருக்குன்னா y பிளஸ் z. அதாவது x பிளஸ் yனாலும் y பிளஸ் xனாலும் சேம் தான். ஸோ நான் பிராக்கெட்ல x பிளஸ் yன்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த வெளியே காமனா நம்பர்ஸ் எழுதிருக்கோம் இல்லையா வேரியபிள்ஸ் எக்ஸ் ஜெட், அதை நான் ஒரு பிராக்கெட்டை எழுதிக்கிறேன். எக்ஸ் இங்க ஒரு பிளஸ் இருக்கு இல்லையா பிளஸ் ஜெட். ஸோ இதுதான் ஃபேக்டரைசேஷன் பை குரூப்பிங். ஸோ நம்ம ஃபேக்டரைஸ் டைப் 1 பார்த்தாச்சு, டைப் 2 பார்த்தாச்சு, டைப் 3யும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா டைப் 4. ஸோ டைப் 4 என்னன்னா ஃபேக்டரைசேஷன் யூசிங் ஐடென்டிட்டிஸ். ஸோ இந்த டைப் 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை பார்த்து முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் பார்ட் 2ல வந்து ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c நம்ம பார்ப்போம். ஸோ இட்ஸ் லாஸ்ட் சம். இதை நம்ம எப்படி நம்ம பார்த்துடலாம். ஃபேக்டரைசேஷன் யூசிங் ஐடென்டிட்டிஸ், அதாவது 4th டைப்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஐடென்டிட்டிஸ். ஸோ அதாவது என்னன்னா ஃபார்முலா வச்சு ஃபேக்டரைஸ் நம்ம பண்ண போறோம். ஃபார்முலா வச்சு எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது அப்படின்னா ஸோ ஃபார்முலாஸ் என்னன்னா உங்களுக்கு தெரியும் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b a மைனஸ் b சொல்லிட்டு ஐடென்டிட்டிஸ் இருக்கு. ஃபேக்டரைஸ் பண்ண ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து நம்ம ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா பாருங்க இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் எல்லா வேரியபிள்ஸ் எப்படி இருக்குன்னா பிளஸ் சைன்ஸ் எப்படி இருக்கு பிளஸ் சைன்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 16. ஸோ இங்க பாருங்க இந்த ஃபார்முலால a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு. ஸோ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை இந்த சம்மை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்ப பாருங்க a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ a ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா x, b ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 16 இருக்கு. ஸோ இந்த 16 இருக்கு இல்லையா பி ஸ்கொயர் 16, ஆனா இங்க வெறுமனே 16 கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எப்படி நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா
b ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன இருக்கு 16, அதாவது b ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, b ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டுக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா ரூட்டா கன்வெர்ட் ஆயிடும். So b equal to 4. So 4 4s are 16. Root 16 na 4. இது எப்படி எழுதுவாங்கன்னா 4 4s are 16. Root 4 square. இந்த ரெண்டு 4 இருக்குல்லையா 4 power 2. இந்த 2 root 2 cancel ஆயிடுச்சு. நான் cancel ஆயிட்டுனா b ஓட வேல்யூ 4. So b equal to 4. So a ஓட பிளேஸ்ல xம் b ஓட பிளேஸ்ல 4ம். So இந்த ஃபார்முலா இப்ப நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். So a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். So நம்மளுடைய ஆன்சர் என்னன்னா a ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு x, b ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 4 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஐடென்டி யூஸ் பண்ணி நம்ம சம் போடுறது. எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா இப்போ இந்த ஐடென்டில பிளஸ் பிளஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஐடென்டி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ b ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 16. ஸோ b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 16னா b ஓட வேல்யூ 4. ஸோ a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் என்னன்னா a ஓட பிளேஸ்ல xம் b ஓட பிளேஸ்ல 4ம் போட்டா ஹோல் பவர் 2. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் x பிளஸ் 4 ஹோல் பவர் 2. ஸோ நெக்ஸ்ட் ஐடென்டி யூஸ் பண்ணி எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபேக்டரைஸ் 49x ஸ்கொயர் மைனஸ் 84xy பிளஸ் 36x ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அதாவது ஐடென்டி மாதிரி இருக்கு. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் சைன் நம்ம பார்க்கணும். சைன் மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு. ஸோ எல்லாமே பிளஸ்ஸா இருந்தா using this identity. Okay. ஆனா நம்மளுக்கு சைன் மைனஸ் பிளஸ் வந்து மாறி மாறி வரனால இன்டர்சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. சைன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குன்னா we are going to use a square minus 2ab plus b square formula identity யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மெத்தட் எப்படி இருக்குன்னா a square minus 2ab plus b square equal to a minus b whole square. பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா 49x ஸ்கொயர் இருக்கு. a உடைய பிளேஸ்ல வந்து என்ன இருக்குன்னா 49x ஸ்கொயர். a ஸ்கொயர் 49x ஸ்கொயர். b ஸ்கொயர் வேல்யூ இதுல என்ன இருக்குன்னா 36x y ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ a ஸ்கொயர் equal to 49x ஸ்கொயர்னா நல்லா பாருங்க. a ஸ்கொயர் 49 வந்து எப்படி வந்து நம்ம ரூட் எடுத்தா 49 7 ஸ்கொயர், அதாவது 49 வந்து 7 டேபிள்ல வந்து 7 7s are 49. ஸோ 7 ஸ்கொயர் x ஸ்கொயர். ஸோ a ஈக்குவல் டு 7x. ஸோ இந்த பவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு a ஈக்குவல் டு 7x அப்படி நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ b ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 36y ஸ்கொயர். ஸோ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 6th டேபிள்ல 6 6s are 36, 7 7s are 49, 6 6 are 36. ஸோ 6 பவர் 2 y பவர் 2. ஸோ நம்மளுக்கு b யோட வேல்யூ என்னன்னா 6y. ஸோ பவர்ல இருக்க எல்லா டூஸும் நான் எடுத்தாச்சு. பவர்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்தாச்சு. ஸோ a உடைய வேல்யூ 7x, b யோட வேல்யூ 6y. ஸோ நம்மளோட வேல்யூ என்னன்னா அதாவது ஈக்குவல் டு a ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு 7x மைனஸ் b யோட வேல்யூ என்ன 6y ஹோல் பவர் 2. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஐடென்டி யூஸ் பண்ணி சம் பார்க்கலாம். தேர்ட் ஐடென்டி பாருங்க. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b a மைனஸ் b. ஸோ இதனுடைய ஃபேக்டரைஸ் எப்படி வருதுன்னா 49x ஸ்கொயர் மைனஸ் 64y ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா a பிளஸ் b
a minus b equal to a square minus b square. So a ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா 49x square. அதாவது a square உடைய பிளேஸ்ல என்ன இருக்கு 49x square. So a square equal to 49x square னா அப்ப a square, so 49 எப்படி ஆகும் 7 squares are 49, 7 sevens are 49, அதாவது 7 square square. So a equal to 7x. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா b ஓட வேல்யூ. b ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 64y square இருக்கு. So b equal to 64 8 square y square, b equal to 8y. So நம்ம a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாச்சு. இப்ப a plus b, a minus b நம்ம எழுதிடலாம். So 7x plus b அதாவது plus 8y, 7x minus 8y. So இதுதான் நம்மளுடைய ஆன்சர். So first நம்ம சம் பார்க்கணும். 49x square minus 64y square னா ஐடென்டி எப்படி இருக்குன்னா a square minus b square ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஸோ அப்படிதானே இருக்கு கொஸ்டின்ல. அப்ப ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. a plus b, a minus b, a ஸ்கொயரோட பிளேஸ்ல என்ன இருக்கு 14 ஸ்கொயர். ஸோ a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். b ஓட வேல்யூ என்னன்னா b ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா 464y ஸ்கொயர். ஸோ b ஈக்குவல் டு எழுதிட்டு b ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு a plus b, a minus b ஓட a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிடும். ஓகே, இது வரைக்கும் 4 டைப்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. நெக்ஸ்ட் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.